சாதாரண தொப்புள் சாதாரணமா இருக்கும். பரமாத்மாவின் தொப்புள் எப்படி இருக்கும்னா அந்த தாமரையில இருக்கக்கூடிய மகரந்த பொடிகள்லாம் இருக்கும். அதுல இருந்து தெரிஞ்சு போயிடுமா, ஓஹோ தாமரையின் மகரந்த பொடிகள் இருக்கு, தாமரை இருக்கு, வண்டு மாதிரி பிரம்மா மேல உட்கார்ந்து இருக்க அப்படின்னா பரமாத்மாவா இருக்கணும்னு தோணுமா. அப்பேற்பட்ட உந்தி திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே. இன்னைக்கு ஸ்ரீரங்கநாதர் மூலவர் பேசி வச்சேன்னா வஸ்திரத்தை கொஞ்சம் இடுப்புக்கு மேல இழுத்து வச்சிருப்பா. ஏன்னா அதை உன்னிப்பா பார்த்தா அன்னைக்கு யசோதை கட்டின தழும்பு அதுல இருக்குமா. அதனால பெருமாள் கொஞ்சம் வெட்கப்படுறாராம். இவன் எங்க அம்மா கயர்ல கட்டிவிட்டா அது தழும்பு இருக்கு, நீ பார்த்துட்டு கிண்டல் பண்ணுவேன், பட்டர் சுவாமி கொஞ்சம் மேல வஸ்திரத்தை இழுத்துருவோம். திருவயிற்று உதரபந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே. அடுத்தது அரங்கத்தம்மான் திருவாரமார்வதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. அண்ட வக்ஷஸ்தலம், பெருமாளுடைய வக்ஷஸ்தலம் அண்டு இருக்குமா, அது என்னை ஆட்கொண்டதே. அடுத்த சொன்னார் அண்டரண்டர் பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமாவரை முற்று முண்ட கண்டம் கண்டீர் அடியனை இன்னும் உயர்கொண்டதே. எது பிரளய காலத்துல ஆத்தானையும் குடிச்சதோ அந்த கழுத்து என் கண்ணுக்கு தெரியறதே. அதாவது செவ்வாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே. அந்த செவ்வாயை பார்த்தா ஐயோ 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 எவ்வளவு அழகா இருக்கு இந்த பெருமாள். கரியவாகி புடை கலந்து வளர்ந்து செவ்வரியோடு ஈண்டவ பெரியவாய கண்கள் என் உள்ளத்தை கவர்ந்தது அப்படின்னு பெருமாள் கேசாதி பாதமா. எப்படி பட்டத்திலே 100வது தசகம் அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதரகலா யாவரி லோபனீயம் பீயூஷாப்ளாவிதோகம் ததனு ததுதரே திவ்ய கைஷோரவேஷம் தாருண்யாரம் பரம்யம் பரம சுகரசாஸ்வாத ரோமாஞ்சிதாங்கை ஆகீதம் நாரதாத்யைஹி விரசதுபனிஷத் சுந்தரி மண்டலைஷ்ச நிலாபம் குஞ்சிதாக்ரம் கனமமலதரம் संयतम चारुभंग्या रत्नोत्तम साभिरामं वलयित उदयश्चंद्रकैः पिंचजालैः मंदारसंगीतं घन पृथुकवरीवारं आलोकयेऽहं स्निग्ध श्वेतोत्पपुण्ड्रां अपि च सुललितां फालबालेन्दु वीतीं केशादि पादमा पाडिनारो எப்படி தேசிகன் பாதாம்போஜம் ஸ்பிருஷதி भजते रंगनाथस्य जंगां ऊरुद्वन्द्वे विलगति शनैर् ऊर्ध्वमभ्येति नाभिं पक्षस्यास्ते वलति भुजयोर् मामिकेयं मनीषा பக்திராபிக்யாம் பிபதி வசதே வாசனா மௌலிபந்தேர் பாடினாரோ. அந்த பெருமாளை கேசாதி பாதமா முனி சுமந்து கொண்டு செல்ல கோவிலுக்குள்ள என்ன கர்ப்பகிரகத்துக்கிட்டே போடல, ஒரு பாகமாக அனுபவித்துக் கொண்டு வந்தாராம் நம் திருப்பானாழ்வார். அந்த ஆழ்வாருடைய அந்த வார்த்தையை ஸ்ரவணி
ஆழ்வார் முனி சுமந்து கொண்டு செல்லும் போது அகக்கண்ணில் தென்பட்ட பகவானுடைய ஒவ்வொரு அங்க லட்சணத்தையும் பதைவாசம் பாடிக்கொண்டு வந்தார். பொதுவா நீங்கெல்லாம் நிறைய சங்கீத சாஸ்திரம் தெரிஞ்சவாளும் பல பேர் இருப்பேள். சங்கீதத்துல முக்கியமா என்னன்னா யார் எழுதியிருக்காங்கிற முத்திரை வரும். தியாகராஜன் உத, குருகுகன் உத, ஷியாம கிருஷ்ண சோதரி, ராமதாசன பாபநாசன் சிவன், நாராயண தீர்த்தார்ச்சிதன நாராயண தீர்த்தர், பரமஹம்ச கிருதன சதாசிவ பிரம்மேந்திராள் அப்படின்னு ஒவ்வொரு வாகைக்காரனும் எழுதி வச்சுட்டா. ஏன்னா அவளுக்கு ஒரு பயம். ரெண்டு காரியங்கள் பண்ணா, பக்தியும் தர்மமும் முக்கியம்தான். இப்போ அது முக்கியம்னு சொல்லி உடனே இப்போ அதுக்குன்னு ஒரு 4 பேர் புறப்பட்டு அது முக்கியம் இல்லை, பக்தி இல்லை, அது இல்லை, இது இல்லை, எதுவுமே இல்லை, அப்படியே சும்மா நினைச்சுட்டே பண்ணலாம். டூத் பேஸ்ட் கொடுத்தாலும் ஒரு ஆர்டிபி பண்ணி விடலாம் இல்லையா?
அதை வந்து இப்படி அழுத்தினா எப்படி வருது பாருங்க வெளியில அப்படின்னு அதுக்கு ஒரு தாளத்தை போடும். அது கண்ட திருப்புட்ட அதெல்லாம் போட்டா இன்னும் வைதுஷ்ய புத்தி எல்லாம் தெரியும். கண்ட திருப்புட்ட மிஸ் ஜம்ப தாளம் சொல்லிட்டு எல்லாம் கேட்கறவாட பயந்து விடுவோம். ரொம்ப பெரிய வித்வான் போல இருக்கு. டூ பிளேஸ் பத்தி ஒரு மணி நேரம் பாட்டு போயிதான். தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அதே சமயத்தில் பாகியக்காரா பயந்துட்டா. இப்ப நம்ம எழுதின கீர்த்தனை நான் தான் எழுதினேன் இன்னொரு சதுர வச்சுட்டா. அதனால சாமர்த்தியமா ஒண்ணுத்த காவது பண்ணி வச்சுட்டா. முத்திரை எழுதிவிட்டா. தியாகராஜன் ஆழ்வார்கள் எடுத்தார். ஆழ்வார்கள் நம்மாழ்வார் எடுக்கும் போது நல்ல கோட்பாட்டுலகங்கள் முன்னிலுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணரை அந்த குருகூர் ஷடகோபன் ஷடகோபன் சொல்லிட்டார். நம்மாழ்வார்னு சொல்லிட்டார். பரகால கவிக சொல் கலியன் உரைத்த கலியன் எடுத்துட்டார். திருமங்கை ஆழ்வார் எடுத்துட்டார். பெரிய ஆழ்வார் ஆழ்வார் பேர் வரும். விட்டு சித்தன் ஆண்டாள் சொன்னா கோதை தம்பாது வங்கக்கடற்கடை இந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேரியா செஞ்சறிந்து அங்கப்பறை கொண்ட வார்த்தை அணிவுகள் ஐந்தவல தந்தையில் பட்டர்கிறார் கோதை சொன்ன எங்க அப்பா வளர்த்த பெண் சொல்லிட்டார். ஆழ்வார்கள் கூட முதிரையை சொல்லியிருக்கார். எக்ஸெப்ட் திருப்பானாழ்வார் பிரபந்தத்துல அமலநாதிபிரான முதிரையே வரலையா ஏன்னு கேட்டார். சுவாமி அவருக்கு பாவம் அப்படி சூழ்வாதெல்லாம் தெரியல, எல்லாரும் தெரிஞ்சிருந்தா நம்மளை பத்தி தெரிஞ்சிருந்தா அவர் இன்னும் தம் பேரு வேற போட்டு இருப்பாரு இல்லையா. ஆழ்வார் ரங்கநாதருடைய வழிபாடுகளை ஈடுபட்டவராய் நீ சுமந்து கொண்டு செல்லும் போது அப்படியே உள்ள போயிட்டு இருக்கார். அப்படியே கடைசியில பெருமாள் தன்னுடைய முகத்து கேசாதி பாதமா காமிச்சாராம். அப்போ என்ன ரங்கநாதரா இல்லையா, ஒரு சின்ன குழந்தையா, அதுக்கு பக்கத்துல பானையா, அது முழுக்க வெண்ணையா, அது வெண்ணைய வாயில போட்டுருக்கா, வாயெல்லாம் வெண்ணையா. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை. ஐயோ அந்த பகவானுடைய வடிவழகிய உள்ளம் கவர்ந்தானை. கண்டற்கோ நடிகரங்க நீங்க குழந்தை கண்ணனாக பாலகிருஷ்ணனாக நவநீத கிருஷ்ணனாக சேவை சாதிப்பது ஆர்? வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோ அணியரங்கன். அப்பேற்பட்ட ரங்கநாதனை என் அமுதினை கண்ட கண்கள். ஐயோ அந்த பெருமாளோட வடிவழக சேவிச்சுட்டே மற்றொன்றினை காணா. ஐயோ இந்த ரங்கநாதர் அப்படியே வெண்ணெய் சாப்பிடுற மாதிரி நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆத்மா பிடிச்சு. அவ ஏன் சுவாமி அவர் பேரை போடலைன்னா என் கண்ணுக்கு வேற எதுவும் தென்படாதுன்னு ஒரு ஹைல முடிச்சிருக்கார் ஆழ்வார். திரும்பி வந்துட்டு இப்படி எழுதிய திருப்பானாழ்வார் ஆகிய நான் அப்படின்ட்டு திரும்பி இறங்கிடுறாரே. அது சொன்னாரு நீ யூஸ் பண்ணு, காப்பிரைட் இருக்கு, நீ ஒந்துனே சொல்லிக்கோ இந்த பிரபந்தத்தை, எனக்கு வேண்டாம். என் ரங்கநாதரை பார்த்த இந்த கண்ணு வேற யாரையும் பார்க்காது. என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னிலை காணா அப்படின்னு அதே இடம் பெருமாள் கடைசியா பெருமாளை வந்து சேவிக்கணும்னு எட்டி பார்த்தா என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாத ஆத்மா சரீரத்தை. அவ்வளவுதான் இந்த ஆழ்வாருடைய சக்தி கொஞ்ச நாள் அப்படியே ஈர்த்துட்டார் மனசு. இது திருப்பானாழ்வாருடைய சரித்திரம். தேசிகன் எடுத்தார். இவரை பாடும்போது பாவலரும் தமிழ் பறையின் பயனே கொண்ட பாண் பெருமாள் பாடியதோர் பாடல் பத்தில் காவலனும் கணவனுமாய் கலந்து நின்ற காரணனை கருத்துற நான் கண்டபின்பு கோவலனும் கோமானுமான அன்னாள் குறவை பிணை கோவியர்த்தம் குறிப்பே கொண்டு சேவனுடன் பிரியாத வெடைபோல் சேர்ந்து தீவினையோர் தனிமையெல்லாம் தீர்த்தோம் நாமே காண்பனவும் உரைப்பனவும் மத்தொன்னி கண்ணனையே கண்டு உரைத்த கடிய காதல் பாண்டெருமாள் பாடியதோர் பாடல் பத்தும் பழமலையின் பொருள் என்று பரவுகின்றோம். வேண்பெரிய விரிதிரை நீர் வையத்துள்ளே வேதாந்த ஆரியன் என்று எவ்வியன் என்றோம். தேசிகன் சொல்றது எல்லாரும் வேதாந்த தேசிகன்னு சொல்றாப்பா. வேதாந்த ஆரியன் என்று இயம்பன் என்றோம். இந்த ஆழ்வார் பிரபந்தத்தை படிச்சவங்கதான்ப்பா தெரியுது. நாம் பெரியோம் அல்லோ, நமக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, நமக்கு நன்று தீதும் உரைப்பார், நமக்கு உரைப்பார் உளர் என்று நாடுவோமேனர். தொண்டரடிப்புடி ஆழ்வார் சரித்திரத்திலிருந்து பக்தியை உணர்ந்தோம். திருப்பானாழ்வார் சரித்திரத்திலிருந்து சக மனிதனை சமுதாயத்தை மரியாதையோடு நடத்த வேண்டும். அத்துணை பேர் உலகில் பாகவதோத்தமர்கள், யாரையும் இழித்து பேசக்கூடாது என்பது நிறைய சபாக்கள் முன் வந்து இது ஒரு பிளெட்ஜா வச்சிருக்கா. அடியரவா கொடுத்த பிளெட்ஜை வாசிச்சுமே. நீங்களும் உங்கள் மனது உகந்தது என்றால் நீங்களும் இந்த தார்மீக ஒரு பிளெட்ஜை எடுத்துட்டு பூர்த்தி செய்ய வேண்டும். ஐ வில் திரும்பி சொல்லணும் அப்படியே பார்த்துட்டேன். ஐ வில் respect the dharmic and bhakti roots of Carnatic music அப்படின்னு சொல்லியிருக்கா. இது வந்து ஒரு பிளெட்ஜ். ஆனா நான் என்ன சொல்றேன்,
இது வாயால சொல்றது ஒரு பக்கம், இது நல்லதுதான். மனசளவுல நமக்கு அந்த உணர்த்தல் வர வேண்டும். தியாகராஜர் என்ன பக்தியோட ராமரை பத்தி பாடியிருக்காரு. அவர் கீர்த்தனைகளை பாடி நாங்க நல்லா செக் பண்ணி போறோம். அவர் கீர்த்தனையை பாடி அவர் வாங்கினாரு, நாங்க வாங்கி இல்லையா வாங்கிட்டு போறோம். அப்படின்னா மினிமம் அந்த வாகியக்காரருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டாம் இல்லையா? எனக்கு அந்த அளவுக்கு ராமபக்தி இல்லை, நான் ஒத்துக்கிறேன். தியாகராஜர் அளவுக்கு எனக்கு ராமபக்தி இல்ல பாக்குறது எல்லாம் நான் ராமரா பார்த்துருக்கேன். காக்கை சிறுகினி நந்தலாலா பாரதியார் மாதிரியா பார்த்திருக்கேன். காக்காவே காக்காவா தான் பார்க்கணும். காக்கா பாப்பு கிருஷ்ணராஜா வரல, அந்த அளவுக்கு நமக்கு வரல. ஆனா வரணுங்கிற எண்ணமாவது இருக்கணுமே. அது வரலேங்கிற பக்கம் இருக்காத, வரலேங்கிறதுக்காக அப்படி அவர் பாடினதும் தப்பு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் நம்ம ஒரு தனி மனித தாக்குதலே இந்த இடத்துல இருக்கு. யாரை பத்தி யாரை சொல்றேன் யார் நினைக்க வேண்டாம். அடுத்த தலைமுறையினருக்கு நம்ம கொண்டு சேர்க்கணும்னா பக்தி வேண்டாம். If needed, you can think about something else. Just think about something good. Just think about the Vande Bharat Express. Train சின்ன பண்டூரி இது போல பாடினா அப்படி இருக்காங்க. ராமர் வந்தே காலமா மோதி இது போட்டிருக்காரு, நல்லா இருக்கு. நான் என்ன சொல்றேன், எதை ராமரை நினைக்க வேண்டும், வடுவூர் ராமரை நினைச்சு இப்படிதானே ஒரு கத்து கொடுக்கணும். ராமரை நினைச்சுக்கோ பண்டூரி இது போல வரும். அம்பாள் மீனாட்சியை நினைச்சுக்கோ உடனே நன்னு புரோவ எவ்வளவோ கீர்த்தனைகள் சாஸ்திரிகள் எழுதியிருக்காரு. அம்பாளை நினைச்சுக்கோ, சிவனை நினைச்சுக்கோ, இப்படிதான் சொல்லணுமே ஒழிய just think about something abstract. Let it just go in the air. என்ன ஏர்ல போகும், எங்க போகாது, டெல்லியில இருந்தா போகாதா? There's nothing in the air. Let us get out of all these fancied statements. English doesn't make one elite. It just makes it another language. Just another language. The way you speak in the baritone, people can get. I can get as good as anybody can get. But that doesn't make us any day greater than Tyagaraja. We are all our திருவடி கீழே எங்கேயோ ஒட்டிட்டு இருக்க தூசி. அந்த ரெஸ்பெக்ட் இருந்தால்தான் சங்கீத சாஸ்திரம் நிலைக்கும். தமிழ் மறையின் பயனே கொண்ட பெருமாள் பாடியதோ காவலனும் கணவனாய் கற்று நின்ற காரணனை கருத்துற நான் கண்ட பின் கோவலனும் கோமாலுமான அண்ணாய் உறவை பிழை கோபியதம் குறிப்பே கொண்டு சேவனுடன் பிரியாத பெடை போல் சேர்ந்து காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றி கண்ணனையே கண்டுரை தக்கடியாக்கு பெருமாள் அருள் செய்த பாடல் பத்தும் பழவரையில் பொருள் என்று பழகையில் பழமறையில் பொருள் என்று பழகுகின்றோம் பெரிய நாள் பெரியோம் அல்லோம் நன்றும் தீதும் நமக்குரைப்பாருளர் நன்றும் தீதும் நமக்குரைப்பாருளர் என்று நாடுவோம் நன்றும் தீதும் நமக்குரைப்பாருளர் என்று நாடுவோமே நன்றும் தீதும் நமக்கு
உரைப்பார் என்று நாடுவாரே. ஜய